வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ரொம்ப சின்னது, ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப ஆழமானது. நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட வார்த்தைங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு பர்சனல் அனுபவ குறிப்பு இது. ம். நாம இத ஏன் அலசுறோம்னா, இது ஒருத்தரோட கதை மாதிரி தெரிஞ்சாலும், இதுல நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஒர்க் பிரஷர், டார்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். ஆமா. அது ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, அதிலிருந்து அவங்க எப்படி ஒரு நம்பிக்கையின் மூலமா வெளியே வராங்கன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி. இந்த குறிப்பு தொடங்குறதே ஒரு பாட்டு வரியோட தான். அற்புதமே அவர் வழி நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. ம். இத படிக்கும்போதே ஒரு உச்சகட்ட சந்தோஷம் தெரியுது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, கதை இங்க இருந்தா ஆரம்பிக்கல. ஆமா. இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கவலை இருந்திருக்கு. ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல கதைய சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இது ஒரு அருமையான கேள்வி. இது ஒரு திட்டமிட்ட கதை சொல்லல் உத்தி. ஓ, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அந்த அனுபவத்தை எழுதுறவர் நமக்கு கதைய சொல்றார். ஏன்னா தொடக்கத்திலேயே அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறார். என்ன மாதிரி உத்தரவாதம்? நான் ஒரு பயங்கரமான கஷ்டத்துல இருந்தேன், ஆனா கவலைப்படாதீங்க, கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த பயணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ற மாதிரி இது. அப்படியா? இது படிக்கிறவங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு நம்பிக்கைய கொடுத்து கதையோட கடைசி வரைக்கும் அவங்கள கூட்டிட்டு போகும். ஓ, அப்போ இது வாசகரை மனரீதியா தயார்படுத்துற ஒரு டெக்னிக். சரி, அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இருந்த கவலை என்ன? எங்க இருந்து அந்த பயணம் தொடங்குது? அந்த பயணம் ஒரு பயங்கரமான அழுத்தத்துல இருந்து தொடங்குது. அவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கார். சரி. இயல்பாவே அது டார்கெட், பிரஷர்னு எப்பவும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி ஒரு வேலை இல்லையா? ஆமாமாமா. அன்னைக்கு அவருக்கு சேல்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அதனால கம்பெனில இருந்து அவரை கடுமையா திட்டிருக்காங்க. அவரே எழுதுறார், குறைவான அளவிலேயே விற்பனை செய்து உள்ளேன் என்று கூறி கம்பெனியிலிருந்து என்னை கடிந்து கொண்டார்கள்னு. ஆமா. அந்த வரிய படிச்சேன். ஆனா அடுத்ததா வர்ற ஒரு விவரம் தான் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. ஒரு நாளைக்கு 4 தடவை ரிப்போர்ட் பண்ணணுமா. ம். காலையில 12 மணி, மதியம் 3 மணி, சாயங்காலம் 7 மணி, ராத்திரி 9:30 மணி. நினைச்சு பார்க்கவே முடியல. ஆமா, ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுமா? இல்ல வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? ஒவ்வொரு 3-4 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை. என்ன பண்ணீங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு ஒரு கேள்வி. ஆமா, அந்த கேள்வி வந்துட்டே இருந்தா மனநிலை எப்படி இருக்கும்? இது வெறும் மன அழுத்தம் இல்ல, இதுக்கு ஒரு பேர் இருக்கு. செயல்திறன் பதற்றம், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸைட்டி. ஓ, ஒவ்வொரு சில மணி நேரமும் நீங்க ஒரு பரீட்சை எழுதுற மாதிரி உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நான் சரியா வேலை செய்யலையோ, நான் இதுக்கு லாயக்கில்லையோ அப்படின்னு தோணும். கரெக்ட். அந்த எண்ணம் மனசுல ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டிய, அதாவது புதுசா யோசிக்கிற திறனை முழுசா கொன்னுடும். உண்மைதான். அவரால அடுத்த கஸ்டமரை எப்படி அணுகிறதுன்னு யோசிக்க முடியாது. ரிப்போர்ட்ல என்ன நம்பர் போட போறோங்கிற டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது ஒரு வேலை மாதிரி இல்ல, ஒரு தொடர்ச்சியான விசாரணை மாதிரி இருக்கு. அந்த நபரோட ஒரு நாள் எப்படி இருந்திருக்கும்னு நம்மால உணர முடியுது. ம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? இன்னும் வேகமா ஓடுவான், இன்னும் நிறைய பேரை பார்க்க முயற்சி பண்ணுவான். ஆனா இங்க தான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. ஆமா. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எதையும் செய்யல. மதியம் 2 மணிக்கு. ஆமா, அவர் செஞ்ச காரியம் ரொம்பவே வித்தியாசமானது. எனக்கு இந்த இடத்த படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லுங்க. ஒரு பக்கம் கம்பெனிலேருந்து பிரஷர், டார்கெட் முடிக்கணும்னு டென்ஷன். ஆனா இவர் என்ன பண்றார்? ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறார். ம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். இது கொஞ்சம் விசித்திரவா இல்லையா? நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு செயலா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம், ஒரு சைக்கோலாஜிக்கல் ஷிஃப்ட். மனமாற்றமா? ஆமா. அது வரைக்கும் அந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, அந்த தோல்வி என்னுடைய தோல்வி, அந்த பாரம் முழுக்க அவர் தோள் மேல இருக்கு. சரி. அவரால அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி நேரத்துல மனசு ஒரு முட்டுச்சந்துல போய் நிக்கும். அப்போ அந்த வசனம் என்ன பண்ணுது? அந்த வசனம் அந்த பாரத்தை அவர் தோள்ல இருந்து இறக்கி வைக்க உதவுது. அந்த பிரச்சனையை தீர்க்கிற பொறுப்பு இனிமே தன்னோடது மட்டும் இல்ல, வேற ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு. சரியா சொன்னீங்க. ஒரு பெரிய சக்தி இதுல தலையிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அது கொடுக்குது. இதுக்கு லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓ, அதாவது விஷயங்களை கட்டுப்படுத்துறது யாருங்கிற நம்பிக்கை. அதுவரைக்கும் கட்டுப்பாடு தன் கையில இருக்கு, ஆனா தன்னால முடியலன்னு நினைச்சவர் இப்போ கட்டுப்பாட்டை ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட ஒப்படைக்கிறார்.
அப்போ இது வெளி உலகத்துல எந்த மாற்றமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆமா, அதுக்கு முன்னாடியே அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்குது. கலக்கமா இருந்த மனசு அமைதியாகுது. ஓ, அப்போ இது வெளியிருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்கான முதல் படி உள்ளுக்குள்ள இருக்கிற மனநிலைய சரி பண்றது. கரெக்ட். ஏதாவது ஒரு அதிசயம், நிகழ்ச்சி, கர்த்தர் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவதென்ற நம்பிக்கையில் இருந்தேன் அவர் எழுதுறது இப்ப இன்னும் ஆழமா புரியுது. அந்த நம்பிக்கை வந்த பிறகு வெளி உலகத்துல என்ன நடக்குது? அந்த நம்பிக்கைக்கு பிறகுதான் வெங்கடேஷ்ங்கிற ஒருத்தர் வர்றாரு. ஆமா. வந்து இவர் வேலை செய்யற கம்பெனியோட பொருளை வாங்குறாரு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் அந்த பெயர். அந்த பேரா? ஆமா, ஒரு கஸ்டமர் வந்தாருன்னு பொதுவா சொல்லாம வெங்கடேஷ்னு பேர் குறிப்பிட்டு சொல்றது இந்த சம்பவம் நிஜமாவே நடந்ததுன்னு சொல்றதுக்கான ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. சரிதான். ஆனா ஒரு சேல்ஸ் வேலையில மதியத்துக்கு மேல ஒரு கஸ்டமர் வர்றது ஒரு சாதாரண விஷயம் தானே? ஆமா, அது உண்மைதான். இதை ஏன் அவர் ஒரு பெரிய அதிசயமா பார்க்கணும்? தற்செயலா நடந்த ஒரு நிகழ்வா இதை எடுத்துக்கலாமே. நிச்சயமா எடுத்துக்கலாம். இங்கதான் பார்வை, அதாவது பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எப்படி? புறவயமாக பார்த்தா இது ஒரு சாதாரண விற்பனை, அவ்வளவுதான். ஆனா அந்த நபரோட மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. அவர் காலையிலிருந்து ஒரு பயங்கரமான அழுத்தத்தில் இருக்கார், அவமானப்பட்டிருக்கார், ஒரு தீர்வுக்காக இயங்கிட்டு இருக்கார். சரி. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை படிச்சு ஒரு அதிசயம் நடக்கும் நம்புறார். அந்த நம்பிக்கை மனநிலையில இருக்கும்போது நடக்கிற இந்த விற்பனை, அது அவருக்கு வெறும் விற்பனையா தெரியாது. அப்போ அது எப்படி தெரியும்? அது அவர் படிச்ச வசனத்துக்கான பதிலா தெரியும். அவர் வெச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச அங்கீகாரமா தெரியும். இதுதான் நம்பிக்கையோட சக்தி. அதாவது சாதாரண நிகழ்வுகளுக்கு அசாதாரணமான அர்த்தங்களை கொடுக்குது. கரெக்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட இது நடக்கும். நாம ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா நம்பும்போது அதை உறுதிப்படுத்துற மாதிரி சின்னதா ஏதாவது நடந்தா கூட, பாத்தியா நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு நாம எடுத்துக்குவோம். அதுதான். ஒருவருக்கு இது ஒரு சாதாரண விற்பனையா இருக்கலாம். ஆனா இந்த ஆதாரத்தை எழுதியவருக்கு அது அவருடைய நம்பிக்கை உண்மையானது, அவர் கேட்கறதுக்கு பதில் கிடைக்குதுங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத சான்று. நீங்க சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அதாவது நடந்த நிகழ்வை விட அந்த நிகழ்வை நாம எப்படி பார்க்கறோம், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறோம். ஆமா, அதுதான் முக்கியம். அப்போ இந்த ஒரு விற்பனை அவருக்கு அந்த நாள் முழுக்க இருந்த அழுத்தத்தை எல்லாம் போக்கிடுச்சுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன்னு எழுதுறாரு. அந்த ஒரு விற்பனை அவருக்கு வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கல, அது இழந்த நம்பிக்கையை, மன அமைதியை, சந்தோஷத்தை திருப்பி கொடுத்திருக்கு. அதனாலதான் கதை அந்த மகிழ்ச்சியோட ஆரம்பிச்சிருக்கார். ஆமா, அதனாலதான் இந்த அனுபவத்தோட இறுதியில அவர் எந்த வசனத்தை நம்பினாரோ அதே வசனத்தை மறுபடியும் சொல்லி முடிக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். ஆமா, தொடக்கத்துல அது ஒரு மேற்கோளா படிச்சார். ஆனா இப்ப அது அவரோட சொந்த அனுபவ வார்த்தையா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இது ஒரு தொடர்ச்சங்கிலி மாதிரி வேலை செய்யுது. முதல்ல ஒரு பிரச்சனை வருது, அதனால மனக்கலக்கம் ஏற்படுது. சரி. அப்புறம் நம்பிக்கை வருது, அந்த நம்பிக்கையால ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தோணுது. அந்த நல்ல விஷயத்தை பார்த்ததும் ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. இது ஒரு சுய வலுப்படுத்தும் சுழற்சி, a self-reinforcing cycle. சரியா சொன்னீங்க. நம்பிக்கையை வளர்க்குது. இந்த சின்ன குறிப்பு கஷ்டமான நேரத்துல நம்பிக்கை மனசை அமைதிப்படுத்துற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு கருவியாகவும் பயன்படுது. ஆமா, பிரச்சனைய நம்ம பாக்குற கண்ணாடியே அது மாத்திருது. ஒரே பிரச்சனை தான், ஆனா அந்த நம்பிக்கை கண்ணாடி வழியா பார்க்கும்போது அது ஒரு தீர்க்க முடியாத சுமையா தெரியல, மாறா ஒரு தீர்வுக்கான வாய்ப்பா தெரியுது. இதுதான் இங்க நடந்திருக்கிற மேஜிக். ரொம்ப அழகா விளக்குனீங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சின்ன குறிப்பு வழியா ஒரு விற்பனை பிரதிநிதியோட ஒரு நாள்ல இருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். காலையில இருந்த வேலைப்பழு, கம்பெனியோட திட்டு, அது கொடுத்த மனக்கலக்கம், அப்புறம் ஒரு வசனத்தின் மேல வச்ச நம்பிக்கை, கடைசியா ஒரு விற்பனை மூலமா கிடைச்ச நிம்மதி, சந்தோஷம்னு ஒரு முழு சித்திரம் நம்ம கண் முன்னாடி வந்து போகுது. ஆமா, இந்த அனுபவம் மன அழுத்தமான ஒரு சூழல்ல ஒரு தனிநபர் எப்படி தனக்கான அர்த்தத்தையும் நம்பிக்கையும் கண்டுபிடிக்கிறார்னு காட்டுது. ஆமா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நீங்க எதை நோக்கி திரும்புவீங்க? எது ஆறுதல் கொடுக்கும்னு தேடுவோம். ஆமா, எது உங்களுக்கு ஆறுதலையும் முன்னோக்கி செல்ல தைரியத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன அன்றாட நிகழ்வுகளை நம்ம எப்படி பார்க்கறோம். அந்த வெங்கடேஷ் வந்து பொருள் வாங்கின மாதிரி. ஆமா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் வெறும் தற்செயலானவையா
இல்ல நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட பார்வை, அதுக்குள்ள ஏதாச்சும் ஆழமான அர்த்தத்தை கண்டுபிடிக்குதா? இந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நிச்சயமா. ஆனா இந்த ஆதாரத்தின் வழியா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. நம்ம பார்வை மாறுனா ஒரு சாதாரண நாள் கூட ஒரு அதிசயமான நாளா மாற வாய்ப்பு இருக்கு.